இப்போ ரீசெண்ட் டேஸாக இன்ஸ்டாகிராமில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மலை தவா சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே செம்ம டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ மேரினேஷனுக்காக ஃபஸ்ட்டு நல்லா திக்கான தயிர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா திக் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைனீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்தது நம்மளோட தேசமோட நவாபி கரம் மசாலா நான் எடுத்திருக்கேன். இது 1 டீஸ்பூன் சேர்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் சிக்கன் சாப்பிட்ற ஒரு பைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேசம் மசாலோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் தேசம் ஃபுட்ஸ் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2-3 பச்சை மிளகா நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் கரம் மசாலா மட்டும் இல்லை, இன்னும் பிரியாணி மசாலா, அரேபியன் மந்தி மசாலா, மீன் குழம்பு மிளகாய் தூள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் பக்ரீத்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது வெரைட்டி நம்ம கொண்டு வர போகிறோம். டெசர்ட் மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கொண்டு வர போகிறோம். என்னென்ன லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ சிக்கனில் நல்லா டீப் கட்ஸ் போட்டதுக்கப்புறமா மேரினேட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 1 ஹவர்க்காச்சும் மேரினேட் பண்ணணும். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ பேனில் எண்ணெயும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு சிக்கன் பீசஸாக வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்க மசாலாவும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சேர்த்துருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்து அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான பரோட்டா, நான், ரொட்டி கூட சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.